ஹாய், வெல்கம் டு குவைட் வாய்ஸ். இன்னைக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஹார்ட் கொஞ்சம் டயர்டாக இருக்கா? தென் திஸ் எபிசோட் இஸ் ஃபார் யூ. சம்டைம்ஸ் நமக்கு சேடாக இருக்கும், ரீசன் தெரியாது. சம்டைம்ஸ் கோவம் வரும், சம்டைம்ஸ் லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். அது எல்லாமே நார்மல். நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு இல்லை, ஆல்வேஸ் மைண்ட் பண்ண தேவையில்லை. அழுகிறது ஓகே, ரெஸ்ட் எடுக்கிறது ஓகே. சரி, ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள், ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுங்கள். குட். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கு ரெய்னி நைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். விண்டோஸ் பக்கத்தில் உட்காந்து ரெயின் ட்ராப்ஸ் ஃபால் ஆகிறத பார்த்துட்டு இருப்பாள். பட் ஒரு நாள் அவள் ரெயினை பார்க்கணும். அவள் அழுதுட்டு இருந்தாள். டயர்டாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணான். ஸ்ட்ராங்காக நடிக்க டயர்டாக இருக்குது, ஐம் ஓகேன்னு சொல்ல டயர்டாக இருக்குது. அவள் நினச்சா, எனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன்? அப்போது அவள் விண்டோ பக்கம் பார்த்தா. ரெயின்ஸ் காமாக விழுந்துட்டு இருந்துச்சு. ரெயின் யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கல. சாரி, ஐம் ஹெவின்னு சொல்லலை, அது ஜஸ்ட் விழுந்துட்டு இருந்துச்சு. வேர்ல்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அப்போது அவளும் டிசைட் பண்ணினான், சரி நானும் ஃபைட் பண்ண மாட்டேன். அவள் டியர் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணல, அழுதா. கொஞ்சம் நேரம் கழித்து ஹார்ட் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. மேபி நீங்கள் அந்த பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஓகே. பேட் டேனா பேட் லைஃப்னு அர்த்தம் இல்லை, க்ரையிங்னா வீக்னு அர்த்தம் இல்லை. இட் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஹியூமன். இன்றைக்கி நைட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, வாட்டர் குடிங்க, ஃபோன் கொஞ்சம் சைடில் வச்சுடுங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்கள் நினைக்கிறத விட பெட்டராக பண்ணிகிட்ருக்கீங்க. யூ ஆர் நாட் அலோன். நான் இங்கே இருக்கேன். See you in next episode. Good night.